வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், மழையை அப்படியே பூசும். பயங்கரமாக இருக்குது மழை. இங்கே பாருங்கள், அடித்து ஊற்றுது. அப்படியே இங்கே பாருங்க, மின்னல் வெட்டு தூர் பறக்குது. காற்றும் மழையுமா இருக்குது. சூறாவளி காற்று மாதிரிங்க விடாமல் மின்னிக்கிட்டே மழை பெய்யுதுங்க. இப்போ பார்த்தீங்களா எங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, அருவி மாதிரி கொட்டுது. அப்படியே படியில் வந்து பார்த்திங்கன்னா அருவி மாதிரி கொட்டுது. இங்கே பாருங்கள், தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கம்மா. இதிலேருந்து பார்த்தீங்களா, படியில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். அருவி மாதிரி கொட்டுதுங்க. அப்படியே சூறாவளிங்க மின்னுதுங்க பயங்கரமாக. மின்னல் வெட்டோட மழை. எப்படி தான் இதை எப்படி சமாளிக்க பாருங்க. அப்படியே ஃபுல்லாகவே ஈரமாயிருச்சு. எங்கள் வீடே வந்து தொப்பு 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 தொப்புன்னு இருக்குது. தொப்பு 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 மாடியில் இருக்கிற கசடலை பூரா கொண்டு வருது. அருவி மாதிரி இருக்குதுங்க. இப்போ தான் எங்கள் மாடிப்படி சூப்பராக இருக்குது. ஆனால் நல்ல குளிர்ச்சி ஆயிடுச்சுங்க. எங்கள் ஊர் வந்து நல்ல குளிர்ச்சி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குதுங்க பாருங்க. உங்களுக்கு மின்னல் வெட்ட காமிக்கிறேங்க பாருங்க. பளிர் 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 பளிர்னு அப்படியே மின்னிக்கிட்டே இருக்குது. மின்னிக்கிட்டே வந்து கனமழையாக பெய்யுதுங்க எங்கள் ஊரில். அப்படியே செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. பாருங்க மக்களே, எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க, தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்டுதுங்க. தண்ணி வந்து அருவி மாதிரி கொட்டுது. ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி வருது. இதை வந்து நம்ம இப்போவே வந்து இந்த மண் அங்கேருந்து அரைச்சிட்டு வருதுங்களா, அதனால் இதுக்கு இப்போயே வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இருங்க மக்களை, விளக்கமாக எடுத்துகிட்டு வரேன். இப்படியே வந்து வருங்க, எவ்வளோ தண்ணி வந்து வருங்க. ஃபுல்லாக சக 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 இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருக்கு. ஃபுல்லாக நான்கடியே அப்படியே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுலாம். மாடு பிடிக்கிட்டு தான் சாப்பிட்டு மழை அப்படியே கொட்டுது மக்களே. சூப்பராக இருக்குது. அப்படியே க்ளீன் ஆகிடுது. பார்த்தீங்களா எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்க மக்களே. சூப்பராக இருக்குது பாருங்க. மாடிப்படி அப்படியே சுத்தமாயிடுச்சு பாருங்க. சுத்தமாயிடுச்சு. கொட்டுறதுங்க அப்படியே சூறாவளி காற்று மாதிரிங்க. அப்படியே புயல் சின்ன மாதிரி இங்கே பாருங்க மின்னிக்கிட்டே இருக்குது. விடாமல் மின்னிக்கிட்டே இருக்குது எங்கள் ஊரில். என்ன பண்ணே தெரியலங்க. பாருங்க மக்களே, எப்படி மின்னல் வெட்டுதுன்னு மட்டும் பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்க எப்படி மின்னல் வெட்டுதுன்னு பாருங்கள் மக்களே. பயங்கரமாக இருக்குது மழை. தண்ணி அப்படியே தேங்கிருச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்படியே தேங்கிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், போக முடியாமல் தேங்கிருச்சு தண்ணி. வர அங்கே பாருங்க எப்படி தேங்கி நிற்கிது. இது பூரா என்கிட்ட ஓட்டை அடைச்சிக்கிடுச்சு. என்கிட்ட ஓட்டை அடைச்சிக்கிட்டு எங்கே வருங்க தண்ணி பூரா இங்கிட்டு வழி வருது. இது லைட்டு முடிஞ்சதுன்னா கரண்ட்டு போயிடுச்சு எங்கள் வீட்டில். இவ்வளோ மழை பெய்யும் போது இப்படி மின்னல் வெட்டும் போது எங்கே கரண்ட்டாக இருக்கும்? கரண்ட்டு போயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே மக்களே. எப்படி பெய்து பார்த்தீங்களா? இன்றைக்கி நல்ல சரியான தூக்கம் தாங்க. ஏன்னா கொஞ்சம் வெக்கையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல குளிர்ச்சி ஆயிரும், நல்லாயிரும். எப்படி பெய்து பாருங்க. இங்கே பாருங்க. அதனால தான் வெளியே உட்காந்துருக்கேன். நல்லா காற்று வேற, குளிர்ச்சியாக காற்று வேறு அடிக்குது. லேஸ் அப்படியே தென்றல் காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் உட்காந்து அதையும் நம்ம வாங்கிக்கிடுவோம். அந்த தென்றல் காற்றையும் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த கிளைமேட்டை வந்து நம்ம ரசித்து பார்ப்போம் மக்களை. நம்ம ரசிப்போம். இந்த மின்னல் வெட்டெல்லாம் வந்து நம்ம ரசிப்போம். மழையையும் ரசிப்போம். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. என்னமோ நல்லா இங்கே பாருங்க, செவுரையும் நல்லா நனைஞ்சு போச்சு. செவுரு ஃபுல்லாக நனைஞ்சு வேலையில் இன்றைக்கி தண்ணி விடணும்னு நினச்சிக்கிருந்தேன். கடைசியில் பார்த்தா மழை கொட்டிருச்சுங்களா. இன்றைக்கி அந்த வேலை மிச்சம். எனக்கு தண்ணி விடுற வேலை ரொம்ப மிச்சம். சூப்பராகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நாளைக்கு வந்து மாடியில் தண்ணி விட தேவையில்லை எனக்கு. இதுவே போதும்.
பாருங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாடிக்கு தண்ணி விடணும்னா ரொம்ப நேரம் ஆகுங்க, சமந்து ஊற்றணும். டியூப்பில் போடுவேன், டியூப்பில் போடுறதுனால நிறைய தண்ணி விட்டுப்படுறேன். பக்கெட்டில் ஊற்றுனாக்க கரெக்டான அளவு அந்த அதை பையை விட்டு வெளியே வராது, அந்த அளவுக்கு ஊற்றுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயிர மழைக்கு 2 நாளைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை எங்கள் செடிக்கு, மாடியில் இருக்கிற செடிக்கு. அதுக்கு ஆனந்தம், எனக்கு ஆனந்தம். இந்த எங்கள் பைரவு போயிட்டியா, இன்ன வரைக்கும் எட்டி எட்டி பார்த்தியா, இப்போ வரமாட்டா, பார்த்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டியா. நான் போய் பேசாமல் போய் படுத்துட்டியா. குளிருதுங்களா, வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா குளிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 2 நாளாக வந்து தொடர்ந்து மழை பெய்யுதுங்களா, அதனால் நல்லா குளிர்ச்சி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நான் என்ஜாய் பண்ணுறேன், நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இங்கே பாருங்க அப்படியே மின்னிக்கிட்டே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கிறது. ரொம்ப இன்றைக்கி வந்து சந்தோஷம் தாங்க. அப்படியே ரொம்ப முந்தா நாள் மழை பெஞ்சிச்சு, ஆனால் அதுக்கப்புறம் பேயலை, இடையில 2 நாளாக பேயலைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நல்லா வெளுத்து வாங்குது மழை, வெளுத்து வாங்குது எங்கள் ஊரில் மழை, சரியான மழை. இங்கே பாருங்க இப்படியே கொஞ்சமும் இப்படி போயிட்டு முகத்தை காட்டிட்டு வந்துடலாம். இங்கே அப்படியே இங்கே வருங்க, அப்படியே செடிகளுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஆனந்தம் தாங்க, செம்மையாக குளிர்ச்சியாக இருக்குங்களா, ரொம்ப ஆனந்தம். நீங்களுமே வந்து இந்த மழையை வந்து பெய்யறதை பார்த்துட்டு இங்கே வருங்க, எங்கள் படியில் அப்படியே தண்ணி அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க, கொட்டிக்கிட்டே இருக்குது. எப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சூப்பராக இருக்குது, மின்னிக்கிட்டே இருக்குங்க, விடாமல் மின்னுது. நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்த்தா அந்த வெளிச்சத்துலையாச்சும் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா அந்த வண்டி போகிற வெளிச்சத்தில் பாருங்கள் எப்படி அப்படியே கருன்னு இருக்குது. எல்லா பக்கமுமே கரண்ட்டு போயிடுச்சு, ஒரு பக்கம் கூட கரண்ட்டே இல்லைங்க மக்களே. செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டு வந்து எப்போயுமே வந்து சூப்பராக இருக்குது. பாருங்க நல்லா மின்னிகிட்டே இருக்குதுவா. இன்றைக்கி வந்து மாடிப்படியில் தண்ணி விட தேவையே இல்லை. இன்றைக்கி அதவே நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி மாடியில் தண்ணி விடணும், செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடணும் அப்படின்னு நினச்சிட்டுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து மழையே வந்து நிறைய தண்ணியை விட்டுருச்சு. இல்லைன்னா இருக்குதுங்க டியூப்பில் விடும்போது என்ன செஞ்சீங்கன்னா தண்ணி நிறையா விட்டுருவேன் பையில் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கெட்டில் விட்டாதே வந்து கரெக்டாக அந்த பைகளுக்கு வந்து விடுவேன், தண்ணி வந்து அளவான தண்ணியை விட்டுருவேன். ஆனால் இப்போ டியூப்பில் விட்டால் அதிகமான தண்ணி விட்டுருவீங்களா, அதிக சத்தம் போடாது, என்னடி வீடு மாடிக்குள்ளே தண்ணி ஆக்கி விட்டுருக்கேன்னு சொல்லுவார் அவர் எங்கள் வீட்டுக்காரரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையே வந்து செடிகளுக்கு தேவையான வந்து இங்கே வருங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வருதுன்னு பாருங்க, தவக்கில் வருது, தவளை. இங்கே பாரு, உனக்கு தான் அங்கிட்டு இடம் இருக்குல்ல, அப்புறதுக்கு இங்கே வர்ற நீங்கள் இந்த பாருங்க மக்களே, இது எவ்வளோ சேட்டை பண்ணுதுன்னு. இருங்க மக்களை, இதை பற்றி விட்டுறலாம் நம்ம. இங்கே பாருங்க தவளை வந்து உட்காந்துருக்கு. தவளை வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கிறேன். வீட்டுக்குள்ளே வரப்போகுது, போயிடுச்சு, அனுப்பியாச்சு. இந்த பாருங்க இங்கே இருக்குது தவளை, போயிடுச்சு அதுமா. ஏன்னா மழை பெய்யுது, போய் அதுக்கு வேணுன்ற தண்ணி இருக்குது. இங்கே பாருங்க தண்ணியெல்லாம் பூராமே வந்து நிறைஞ்சு போய் நிற்கிது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். எங்கே பாருங்க மக்களே, தண்ணியை வந்து இங்கே பாருங்க.